அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ்எம்சி. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. குழந்தையின் பெற்றோர் தலைவராகணும், முறையா நீ பேசி. குழந்தையின் பெற்றோர் தலைவராகணும், முறையா நீ பேசி. ஒரு சிறப்பு குழந்தையும் தந்தையும் தாயும் தலைவரா நீ நேசி, தலைவரா நீ நேசி. 20 பேரை கொண்ட அந்த பள்ளி மேனேஜ்மெண்ட் எஸ்எம்சிஏ சேர்ந்தீங்களான ஒரு 1000 மாணவிகள் நாங்கள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒன்றாக சேர்ந்துள்ளோம். இதோட அருமையான ஒரு நிகழ்வுக்கு வருகை கொடுத்துள்ள எங்களுடைய பள்ளியினுடைய அனைத்து பெற்றோர்களையும் பள்ளியுடைய 2 ஆண்டுகளாக பள்ளியுடைய அடிப்படை தேவைகளை பேசும்போது எங்களோட எஸ்எம்சி உறுப்பினர்கள் அடுத்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யும் வரை இவர்கள் தான் உறுப்பினர்கள். ஆனால் முன்னாள் உறுப்பினர்கள் எப்பவே சொல்ல வேண்டியதில்லை, இவர்கள் உறுப்பினர்கள். இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச பாயிண்டே தான் 2100 பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள். நாங்கள் முன்னாள் எஸ்எம்சி உறுப்பினர். அதாவது நம்ம எஸ்எம்சி உறுப்பினர்னா என்ன பயன்படுங்க, நம்மளோட பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக தான் நம்ம எஸ்எம்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது கவர்மெண்ட் வந்து நம்ம எஸ்எம்சியா எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம்னா பள்ளியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைன்றதை வந்து நம்ம தான் வந்து தெரிவிக்கணும். அதாவது வந்து ஆசிரியர் தெரிவிப்பாங்க, இருந்தாலும் வந்து நம்ம எஸ்எம்சி கவர்மெண்ட்ல உருவாக்கத்துல அது மூலியமா தான் ஒரு சப்போர்ட் கிடைக்குது. இப்போ ஆசிரியர் சொல்றதை விட எஸ்எம்சி ஒரு பெற்றோர் நம்ம வந்து நம்ம பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் தெரியும். தேவையை வந்து ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், நாங்கள் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் வாங்கி தரதுக்குள்ளேயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எஸ்எம்சி ஆரம்பம் சார் நான் இந்தியாவிலே அந்த தேதிகளை வந்து அழிச்சாரு. ஸோ இதனால நிறைய மாணவர்களுடைய ஹெல்த் வந்து பாதுகாக்கப்பட்டது. இந்த விஷயத்துல அது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருமையான விஷயம் அது. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. அவங்க 2 வருஷமாவே ஸ்கூலுக்கே வரல. ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கிட்ட நாங்க சொன்னோம். ஸோ அவர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல தனக்கு தெரிஞ்ச மருத்துவர்களோட உதவியோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் அழைச்சி அறுவை சிகிச்சைலாம் செஞ்சு இன்னைக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க பொண்ணு. அது வந்து ஒரு பெண்ணோட எதிர்காலத்தையே அவங்க வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்சி உறுப்பினர்களுடைய சேவைகள் மகத்தானது எங்கள் பள்ளியில். இந்த மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு, கனவை நனவாய் மாற்ற நீயும் கருத்துடன் பாடுபடு. ஒவ்வொரு குழந்தையின் உரிமையை நீயும் உணர்வுடன் பதியமிடு, நாளும் உணர்வுடன் பதியமிடு. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ்எம்சி. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. 20 பேரை கொண்ட குழுவாம் எங்கள் எஸ்எம்சி. அதில் 50% பெண்கள் இருக்கணும், சரியா நீ யோசி. குழந்தையின் பெற்றோர் தலைவராகணும். சென்ற வாரம் தான் டிரான்ஸ்ஃபர். இப்போ எங்கள் பள்ளியிலே பார்த்தீங்கன்னா 3-4 பிஜி அதாவது ஹையர் செகண்டரி போகக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணியிடம் காலியாக யாரும் எடுக்கிறது வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரல. அதுக்கு ஒரே நிவாரணம் என்னன்னா எஸ்எம்சி தான். எஸ்எம்சியில் உடனடியாக அந்த பணியிடத்தை உடனடியாக நிரப்பக்கூடிய வசதி எஸ்எம்சி தான். ஆசிரியரே இல்லை அப்படின்ற நிலை கிடையாது. முந்தினா அப்படி கிடையாது. ஒரு ஆசிரியர் மாதத்தில் ஆகி போயிட்டாங்கன்னா அடுத்த கல்வியாண்டு வரைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருக்கும். இருக்கிறவங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ரொம்ப சிரமமான நிலை. ஆனால் இப்போ இந்த நிலையே கிடையாது. எந்த பணியிடம் காலினாலும் எஸ்எம்சி மூலமாக தலைமை ஆசிரியர் உடனே அந்த பணியிடத்தை நிரப்புகிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். தற்காலிக ஆசிரியர் அவங்க அந்த இடத்துக்கு யாராவது அரசாங்க பணியில் இடத்துல வந்தாங்கன்னா அவங்க உடனடியாக அவங்க பணியிலேருந்து வெட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிறாங்க. இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கூட மாநாடு நடத்தி எல்லா வகுப்புலையும் 2 பெற்றோர்